இதுதான் அம்மா என் கேள்வி. கரமேடி என் தோழி பத்தி சொல்லு. மூங்கில் அது வாங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு. சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும். அவ மனசு ஈரமண்ணு குலமெல்லாம் சொல்லிக் கொடு. ஆலமரமே ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு. வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு. தாய்ப்பால்ல கூட கலப்படம் இருக்குமே தவிர உன்ற பாசத்துல கலப்படம் இருக்கும்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன் கண்ணு. இல்ல அப்பத்தா, உன்ற மேல உண்மையாவே பாசம் இருந்திருந்தா உனக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து 50,000 ரூபாய் பணத்தை தொலைச்சிருப்பேனா. விடிய விடிய படிச்ச பணத்துக்காக தோத்து போறேன்னு சொன்னேன். அதே பணத்துக்காக ஜெயிக்கவும் செஞ்சேன். வீடு தேடி வந்து பணம் கொடுத்துட்டு போன பணத்தை ஆஸ்பத்திரி கொண்டு போய் கட்டலான்னு எடுத்துட்டு போனேன். இன்று நாள் அதை பாதுகாப்பா வச்சுக்க முடியல அப்பத்தா. ஏழை கிட்ட பணம் இருக்க கூடாதுன்னு அந்த சாமி நினைச்சிருக்குமோ என்னமோ தெரியல அப்பத்தா. பணம் காணாம போயிருச்சு. ஒன்று மேல எனக்கு அக்கறை இருந்திருந்தா பணத்தை தொலைச்சிருப்பேன் அப்பத்தா. அண்ணே, பணத்து மேல உனக்கு ஆசை இல்ல, எனக்கு ஆசை இல்ல. நம்ம ஆசைப்படாது நம்ம கிட்ட தங்கவும் செய்யாது. பணம் போயிடுச்சேன்னு சொல்லி நீ அழுகாத. போனா போயிட்டு போகுது. நான் உன்ற கூட இருக்கிற வரைக்கும் தகரியமா தான் இருப்பேன். அப்பத்தா, ஐயோ அப்பத்தா, பணம் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப நாள் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். பணம் கிடைச்சு உன்னை தொலைச்சிட்டேனே அப்பத்தா. இப்படி நீ இருமிக்கிட்டு இருக்கியே, என்னால நீ படுற கஷ்டத்தை பார்க்க முடியல அப்பத்தா. மனுஷனா பிறந்தா எல்லாத்தையும் அனுபவிச்சுதானே கண்ணு ஆகணும். உனக்கு ஆபரேஷன் பண்ணா நீ குணமாயிருவ அப்பத்தா. கிடைச்ச சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுட்டேனே. உனக்கு வியாதி முத்தி போச்சுன்னா விதி இல்லைங்கிற போது நீ என்ன பண்ணுவ சாமி? உனக்கு வேண்டிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீ வருத்தப்படாத சாமி. உன்ற நல்ல மனசுக்கு தொலைஞ்சு போன பணம் கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்கலைனா அந்த பணத்தை ஆறாலையும் எடுத்துட்டு போக முடியாது. அப்புறம் இந்த உலகத்துல சத்தியம் தர்மம்னு எதுக்கு இருக்குது? சாமி எதுக்கு இருக்குது? நம்ம நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறமா சாமி சும்மா இருக்குமா? போனதை நினைச்ச அழுக சாமி. அப்பத்தா, நீ மருந்து குடிச்சியா? குடிச்சோங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. தொண்டையில ஏதோ சிக்கிட்டு மாட்டிருக்குது. அதுதான் இருமல் வருது. இருமும் போது எனக்கு வலிக்கிற கண்ணு. என்னைய சமாதானப்படுத்துறதுக்காக நீ ஒன்றரை வழியே பொறுத்துட்டு இருக்கியா? நீ இருமும் போது என்ற மனசு வலிக்குது, அது உனக்கு தெரியலையா? உன்னை குணப்படுத்திட்டா என்ற படிப்பு மேல கவனம் செலுத்தலான்னு பார்த்தேன். அது முடியாம போச்சு. இனிமேல என்னத்துக்கு அப்பத்தா பள்ளிக்கூடத்து போகணும்? தோட்ட அர்க்கானி அக்கா தென்னந்தோப்புல தடுக்கு பின்றாங்களாமா. ஒரு சம தடுக்கு பின்னா 20 ரூபாய் கொடுக்குறாங்களாமா. நான் வேணா நாளையில இருந்து போட்டுமா? ஏன் அப்பத்தா, உன்கிட்ட தானே கேக்குறேன், போட்டுமா? நீ என்கிட்ட பேசாத கண்ணு. இத பாரு, முடியாம இருக்க நீ. இனிமே ஆணு மேய்க்க போக வேண்டாம், வீட்லயே இரு. என்றனால ஒண்ணும் செய்ய முடியாதுனால தானே இப்படி ஒரு கேள்வி கேட்டு போட்டேன். உன்னை ராசாத்திய வைக்கணும்னு தானே போன உசுரம் புடிச்சு வச்சிருக்கிற. நீ தடுக்கு பின்றது போறேன்னு சொல்ற. இது நியாயமா சாமி? இப்படியெல்லாம் பேச மாட்டேன்னு என்கிட்ட சொல்லு. இல்லைன்னா உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். என்கிட்ட பேசாம உன்னால இருந்துட முடியுமா? முடியாது கண்ணு, கண்டிப்பா முடியாது. நீ நல்லா படிக்கணும். நீ ஊட்டையும் அடுப்பையும் பார்த்துட்டு இருந்தா நான் நினைக்கிற இடத்துக்கு நீ போய் சேர முடியாது கண்ணு. நீ என்னதான் நினைக்கிற? கண்ணு, அந்த வெள்ளை கலர் ஜீப்ல ஆபீஸருக்கு வந்து இறங்குறாங்கல்ல, அதே மாதிரி நீயே ஆபீஸரை வந்து இறங்கணும் கண்ணு.
நம்ம ஊர் சனமெல்லாம் ஓடி வந்து உன்னை பார்க்குற போது சனத்தோட சனமா நானும் வந்து பார்க்கணுங்கன்னு. நல்ல துணிமணி போட்டு கழுத்துல காதுல நிறைய நகை நட்டு போட்டிருக்கோன்னு. எனக்காக இல்லைனாலும் உன்னோட ஆசைக்காகவாது நான் கண்டிப்பா ஒரு ஆபீசரா வருவேன் அப்பத்தா. நான் இருப்பனே இல்லையோ எனக்கு சரியா தெரியாது கண்ணு. ஆனாலும் என்ற மனசு உன்னை சுத்தியே தான் கண்ணு இருக்கு. அப்பத்தா ஒன்று ஆயுசு என்னால குறைஞ்சு போயிருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. பணத்தை தொலைக்காம இருந்திருந்தா இந்நேரம் உன்னை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருப்பேன். என்ன மன்னிச்சிரு அப்பத்தா. பணம் போனதை பத்தி இனிமே கவலைப்பட மாட்டேன், அழுக மாட்டேன்னு என்கிட்ட சொன்னாத்தா அப்பதான் உன்னை மன்னிப்பேன். சரி அப்பத்தா, நான் அழுக மாட்டேன். போய் சோறு உண்டுக்கா, பசியோடு இருக்காத. தேங்காய் அரைச்சு தக்காளி குழம்பு வச்சிருக்கிறேன். போ சாமி, போய் சரி சாப்பிடுப்பா. அப்பத்தா. போ. கடவுளே, இந்த ரத்தத்தை கண்ணுல காமிச்சு பயமுறுத்துறியா? சாவுக்கு நான் பயந்தவில்லை என்று பேத்தி ஆளாகிற வரைக்கும் இந்த மண்ணில் நான் உயிரோட வாழ்ந்தாகணும் என்று பேத்திக்கு என்னை விட்டு யாருமே இல்லை. இந்தாயா பார்த்து கூடி. மிலிட்ரிக்கார சக்திவேலு வந்துட்டு இருக்காரு, கொஞ்சம் மரவா போய் கொடுங்கயா. சாராயம் காய்ச்சிற இடத்துல அந்த ஆளுக்கு என்ன வேலை? திருட்டுத்தனமா தானே சாராயம் காய்ச்சுறான், அது சட்டப்படி குத்தமாச்சா? இதை பத்தி நான் பேசினா தப்பா போகும்யா. டூப்ளிகேட் சாராயத்தை கலர் கலரா விற்கிறாங்க, ஒரிஜினல் சாராயத்தை விற்கிறது தப்பா? தப்பு தானுங்க. என்னைய மாதிரி ஆளுக காய்ச்சிற சாராயத்தை தப்பா காய்ச்சிட்டா குடிக்கிறவங்க உசுறு போயிரும்ல, அதை யோசனை பண்ணி பாருங்க. ஐயா தப்பு தானுங்க. ஏதோ வயிற்று பழப்புக்காக இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல விட்டுருவேனுங்க. பாட்டு வீட்டில் உடச்சிடாதீங்கய்யா. சாராயம் வச்சிருக்கியா? இருக்குங்கய்யா. எனக்கு ஒரு பாட்டில கொடு. ஐயா இதெல்லாம் நீங்க குடிக்கலாமாயா? வேணாங்கய்யா. டேய் நேரமாச்சுடா, ஒயின் ஷாப் மூடிட்டு இருப்பாங்க, போய் எடுத்துட்டு வாடா. நீங்க மிலிட்ரிக்கெல்லாம் போனவங்க, நான் காய்ச்சின சாராயத்தை குடிக்கலாமாயா? வேணாங்கய்யா. மனசு சரியில்லாம வந்திருக்காண்டா. என் மனசு தூங்க வைக்கலன்னா நான் ஏதாவது பண்ணி செத்து போயிடுவேன்டா. என் மனசு தூங்க வைக்கலன்னா நான் ஏதாவது பண்ணி செத்து போயிடுவேன்டா. அப்படி சொல்லாதீங்க. இப்ப காய்ச்சின புது சாராயம் இருக்கு, கொடுக்குறேனுங்க. போ சீக்கிரமா எடுத்துட்டு வா. இதாங்கய்யா. நீங்க பாக்குற பண்ணையம் பூராவும் என்ற பொண்ணு கற்பகத்துக்கிட்ட ஒப்படைக்கணும்னு கேட்டேனுங்க. பெரிய மனுஷன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம பொசுக்குன்னு சரின்னு சொல்லிவிட்டாருங்க.
ஏண்டி நேத்து என்னமோ நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசுத. இப்படி ஒரு திட்டம் போட்டுட்டு தான் சமாதானமா போனியா? அப்ப நீ பஞ்சாயத்துல மனசார சொல்லல, இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் சொன்ன. சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளை. புருஷன் முண்டாட்டியே சமாதானம் சொல்லி வாழ வைக்காம எங்க அப்பா கிட்ட எங்க சொத்தை குடுன்னு வாக்கு கேட்டிருக்க. 6 பண்ணையை தான் 6 பண்ணாட்டு பாக்குறது. இங்க பார், உன் பொண்ணே எனக்கு தேவையில்ல. மரியாதையா கூட்டிட்டு வெளிப்போ. முதல்ல என்ற நிம்மதியை கெடுத்தீங்க, அப்புறம் என்ற அப்பனோட கௌரவத்துக்கு பேசுனீங்க. இப்போ என்ற அம்மா என்ற அப்பா தான் எல்லாரும் என்ன வெறுக்கிற மாதிரி செஞ்சிட்டீங்க. என்ன பொம்பளை நினைச்சா என்ன வேணாலும் செய்யலன்ற ஆயுதத்தை கையில எடுத்துட்டீங்களா? ஆயுதத்தை எடுத்தவனுக்கு அந்த ஆயுதத்தால தான் சாவுன்னு கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்க. ஐயா சொல்லுங்கய்யா. இன்னொரு பாட்டில் சாதத்தை எடுத்துட்டு வா. ஐயா வேணாமுங்க, பழக்கம் இல்லாத சாராயம் குடிச்சா வயிறு எரியுமுங்க. ஏய், இந்த மனசு எரியுதுடா. அத நான் எப்படி அடிப்பேன்? ஐயா வாழ்க்கைனா மேடு பள்ளம் இருக்கத்தானுங்க செய்யும், நாம தானுங்க பார்த்து போய்க்கணும். எனக்கே புத்தி சொல்றேன் நீ. இல்லைங்கய்யா, உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன். நீயே சாராயத்தை காய்ச்சி நீயே குடிக்க வேணாம்னு சொன்னா எப்படி? நான் செய்யறது புனிதமான தொழில் கிடையாதுங்கய்யா. கொஞ்சமா குடிச்சா தப்பு பண்ணாதுங்க, அளவுக்கு மீறி குடிச்சா செய்யறதெல்லாம் தப்பாயிடுங்க. தனபால எனக்கு மனசு சரியில்லடா. சாராயத்தை காய்ச்சறது தப்புன்னு எதிர்த்தவன் தான் நான். ஆனா இப்ப நானே சாராயத்தை தேடி வந்திருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தால பாதிச்சு நினைச்சு நினைச்சு நெஞ்சு வெடிச்சு போறதை விட இந்த நெஞ்ச தூக்க வைக்கலாம் தான் வந்தேன். மனசு சரியில்லை தனபால. இன்னொரு பாட்டில தருவியா தரமாட்டியா? தரணுங்க. இதானுங்கய்யா. தனபால ஐயா சாராயம் காய்ச்சத நீ நிறுத்த வேணாம். நல்லா காய்ச்சு. மனசு காயப்பட்டவங்க தான் இதுதான் சரியான மருந்து. தூக்கம் இல்லாம தலைவரிசி போகாம காப்பாத்துறதுக்கு அருமையான மருந்து. குடிச்சவன் எல்லாமே செத்து போறதில்ல, செத்து போற எல்லாமே குச்சவன் இல்லை. ஒருத்தனுடைய முடிவை தீர்மானிக்கிறது ரீதி தான். ஆமாங்க. ஐயா போதுமுங்க, உங்களுக்கு அதிகமாயிடுச்சு. ஏய் ஐயா போயிடுவீங்களா இல்ல கொண்டு வந்து விடுவாங்க? நான் மிருதுக்கா வந்தா நான் இறந்துடுவானா? பார், ஒன்னு சொல்ல நல்லா கேட்டு சொல்லுங்க ஐயா. குடியை கெடுக்கும். குடிப்பழக்கம் உடனதுக்கு கேடானது. புரியுதா? புரியுதுங்க ஐயா. தனபால நீ எதை நிறுத்தினாலும் சாராயம் காய்ச்சத்தை நிறுத்திடாத. ஊருக்குள்ள சில ஆமரங்க உசுரோட வாழ்ந்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த சாராயம் தான். எங்க சாராயம் கச்சுறதுக்கு எதிரியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். முத ஆதரவு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. வேணாங்க ஐயா, நீங்க போங்க ஐயா. ஓசில குடிக்கிறவன் இல்லைன்ற சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறியா? இல்ல எல்லாத்தையும் போட்டு வாடகைவா? வேணாங்க, கொடுங்கய்யா. புதி நல்லா காய்ச்சி குடும்பத்தோட நீயாவது சந்தோஷமா இருப்போ.
பாத்தியா கற்பகம் கற்பகம் கண்ணு கற்பகம் என்ன மாமனாருக்காக சொம்புல பால் எடுத்து வச்சிருந்தேன் கண்ணு அதை காணோம். நீ எங்கிட்டாச்சும் எடுத்து வச்சிருக்கியா? எங்க அம்மா கேட்டாங்கன்னு எடுத்து கொடுத்துட்டேன். அப்படியா? உங்க மாமாக்கு இப்ப இல்லையே, என்ன பண்றது? எடுக்கும்போது ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல கண்ணு. அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. ஏன் பால் குடிக்காம ஒரு நாள் தூங்க மாட்டாரா? ஏன் கண்ணு இப்படி பேசுற? நான் அப்படிதான் பேசுவேன். போங்க போங்க. கண்ணு, சக்தி எங்க போனான்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்? உங்க புள்ள தானே. எங்க போறாரு எங்க வராருன்னு கேட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் ஆகியும் சக்திவேல் எங்க போனான்னு தெரியலையே. சக்தி, வந்துட்டியா சாமி? கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு. வந்து என்ன திட்ட சொல்லு. கூப்பிடு கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு. என்னடா குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஆமா, குடிச்சிட்டு தான் வந்திருக்க. ஐயோ, அதுக்கு என்ன இப்போ? குடிக்காம வந்திருந்தா தலையை தூக்கி ஆடி இருப்பீங்களா? சத்தம் போடாதடா, உங்க அப்பா இன்னும் தூங்கல. உன்ற மாமியார் வேற உள்ள இருக்கா. எந்த பிரச்சனையும் வேணாண்டா, வாடா உள்ள. ஏய், விடு. ஏன் இப்படி பயந்து சாவுற? அந்த பரமேஸ்வரன் என்ன பெரிய இவளா? நீ பண்ணையார் பொண்ணு அடித்தானே? டேய் டேய், ஏன்டா இப்படி சத்தம் போடுற? ஏய் கிழவி, வம்சம் பரமரன் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறதுல இப்ப பாரு, உன் வம்சமே இப்படி சீரழிஞ்சிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் கேட்க மாட்டியா? டேய், உன்னால தான்டா இப்படி ஆயிப்போச்சு. இப்ப குடிச்சிட்டு வேற வந்திருக்க. டேய், நம்ம பரம்பரையில யாரும் குடிச்சிட்டு வந்து இப்படி சண்டை போடுறது கிடையாதுடா. ஏய், எப்போ பாரு என்னைய குத்தம் வந்ததான் வாய் கிச்சிடுவேன். அதுக்கெல்லாம் காரணம் அவதானே. கூப்பிட அவள. ஏய் கப்பகா, வாடி வெளிய. வாடி. நில்லுடா. ஏய், விடு. வாடி வெளிய. கரவாதாடி. தாரி கரவா. தாரி கரவா. வாடி வெளிய. ஏய், வாடி. 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 கத்தி கைய விடுடா. டேய், நசுல தகர டப்பா மாதிரி பூஜை வச்சுட்டு நீ எல்லாம் என்ற பொண்டாட்டி அடி. உந்த மனசு தொட்டு சொல்லுடி. நான் உன்னை கட்டிக்கலாம். உன்னை எவனாச்சும் கட்டிருப்பானா? போயும் போயும் உன்னைய தேடி பிடிச்சாங்க பாரு. எப்படி 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 நீ இருக்கிற லட்சணத்துக்கு என்ற பொண்ணை குறை சொல்றியாக்கா? உனக்கு என்ன பெரிய மன்மதராசன் நினைப்பாக்கா? கூட்டத்துல கோவிந்தா போட்டு தீவட்டி பிடிக்கிறவனாட்ட இருந்துகிட்டு என்ற பொண்ணை பழிக்கிறியா? வெளுப்பா வாசனமா இருந்துட்டா பெரிய அழகா நினைப்பா? வந்துட்டா 50 பாதைய பரமேஸ்வரி. ஊருக்கு படி அளக்கிற மாதிரி ஒரு அழகு பொண்ணு வந்து பேரழகு. ஏய், நீங்க எல்லாம் பொம்பளைங்க எப்படி நடமாடுறீங்க? மூஞ்சிகளை பாரு, பிஞ்சி போன டயர் மாதிரி. ஒன்ற மூஞ்சிக்கு ஊருக்குள்ள பொண்ணே கிடைக்காமதா என்ற வீட்டு படி ஏறி வந்து நின்னாரு ஒன்ற அப்பா. கெஞ்சி கெஞ்சி கேட்டதுனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இவனுக்கா கிளி மாதிரி இருக்கிற பொண்ணை கொடுக்குறேன்னு என்னை 1000 பேர் கேட்டாங்க. கிளியா? நல்ல பெருசா எலி மாதிரி இருக்கா? இவன் கிளியா? இத சொல்ல ஒரு கூச்சம் இல்ல? மறுவாதே எங்க அப்பாட்ட ஏமாத்தி வாங்கின சாவிய கொடுங்கடி. 2 பேரும் சேர்ந்து
கூட்டு சதி செஞ்சு என்ற அப்பா கௌரவத்தை வர பேசுறீங்களா? மோசம் செய்யவா பாக்குறீங்க? ஏய், எனக்கு எதிராக கூட்டணி அமைக்கிறீங்க, வெட்டிடுவேன், 2 பேரையும் வெட்டிடுவேன். ஏய், எடுங்கடி சாமி, எடுங்கடி, எடுங்கடி. சக்திவேலு, என்றா எங்க சத்தம்? வாயா வா, பெரிய பண்ணையாரா 2 பொம்பளையும் கட்டியும் கை கட்டி நின்னு வீட்டு சாவியை கொடுத்துட்டு போய் படுத்துட்டு இருக்கிறியா நீ? ஏய், உனக்கு கேள்வி கேட்கவே அதிகாரம் இல்ல. ஆமா, என்னங்க அவன் தண்ணிய போட்டு பேசுறான், அவனை போய் பேசாம படுக்க சொல்லுங்க. என்றா புது பழக்கம்? எதனால காலையில பேசிக்கலாம் போ. புரியாது, எனக்கு இப்ப பேசணும். பஞ்சாயத்துல போய் மரத்தடியில உட்காந்துட்டு மத்தவங்க பேச்செல்லாம் கேட்டு சாவி கொடுத்துட்டு வந்து நிக்கிறியா? உனக்கு வெக்கமே இல்ல? இதுக்கு அவனுக்கு இவ்வளோ பெரிய மீச? போயா போய் சரிச்சுட்டா போயா.